ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் கூல் டிப்ஸ் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். பொட்டேட்டோ கிறிஸ்பி ஃப்ரை தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோவை இந்த மாதிரி தோல் சீவி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இதில் சன்னா மசாலா ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு தேவைக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கார்ன்ஃப்ளவர் பவுடர் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப வேணாம். ஸோ இதை நல்லா பரட்டி விட்டுக்கலாம். எல்லாத்துலேயும் படுற மாதிரி நல்லா பரட்டி விட்டுக்கலாம். பரட்டி விட்டு தனியாக ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே ஊற விட்டுறலாம். ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு நீங்கள் இது குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸோ இது தனியாக எடுத்து வச்சு நெக்ஸ்ட் ஒரு கடாயில் நம்ம வந்து ஆயில் காய விட்டுறலாம். ஸோ ஆயில் காஞ்சதும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ ஆயில் வந்து ரொம்ப விட வேணாம், லைட்டாக விட்டால் போதும். ஸோ ஆயில் உங்களுக்கு அவ்வளோவா தேவைப்படாது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம லைட்டாக திருப்பி விட்டுக்கலாம். ஸோ பாருங்கள், இப்போது ஓரளவுக்கு ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம நல்லாவே ஃப்ரை ஆயிடுச்சு, எடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு பேட்சாக போட்டு எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பேட்ச் போட்டுக்கலாம். ஸோ அது நல்லா பொரியட்டும். ஸோ இதுவுமே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ஸோ இதே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.